என் பொண்ணு அனாதையா நிக்குது. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற நீ? சும்மா ஊமங்கொட்டா மாதிரில நிக்காத, பதில் சொல்லு. அப்பா வாய மூடுறியா? பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம நீயும் தான் அந்த கூட்டத்துல இருந்திருக்க. நீயும் என் வாழ்க்கைக்கு சதி பண்ணிருக்க. ஏய், நான் சதி பண்ணது உன்னை என் மச்சானுக்கு கட்டி வச்சு உன்னை சீரும் சிறப்புமா வாழ வச்சு அழகு பார்க்கறதுக்கு தான். ஆனா உன் மாமன் குடும்பம் சதி பண்ணது உன்னை நிராகதியா தவிக்க விட்டு ஓடி போறதுக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியல? பெத்த புள்ளையும் கட்டம் பொண்டாட்டியும் பொத்தி வைக்க வக்கில்லாம நிக்கிறான் பார் உன் மாமங்காரன். நீ என்ன வந்து கேள்வி கேட்கிற? தபார் பேசாம இரு. தபார் இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. உன் பொண்டாட்டியை கூட்டுக்கிட்டு இங்க இருந்து ஓடி போயிடு. நீயாவது என் மச்சானை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு. அது இந்த ஜென்மத்துல நடக்காது. மாமா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். எனக்கு யாரையும் பிடிக்கல, என்னையும் யாருக்கும் பிடிக்கலங்க மாமா. என்ன கல்யாணம் பண்ணிக்க உங்க புள்ளைக்கு விருப்பம் இல்லாதப்போ நான் யார மாமா போய் நோக்குறது? பெரியத்தனை எனக்கு முதல்ல சுத்தமா பிடிக்காதுங்க மாமா. அவர் உங்களை எதிர்த்து பேசுவாரு, உங்க பேச்ச கேட்க மாட்டாருன்னு அதுக்கும் நிறைய காரணங்கள் இருந்துச்சு. ஆனா நான் உங்க வீட்டுக்கு வந்து வாழ்நாள் முழுக்க உங்க கூடவே இருக்க பெரியத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் காரணம்னு தெரிஞ்சதும் அவர் மேல எனக்கு தனி மரியாதைய வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் மேல இருந்த குறையெல்லாம் மறைஞ்சு போய் எல்லா விதத்திலையும் எனக்கு பெரியத்தனை ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மாமா. ஆனா எந்த விதத்திலையும் அவருக்கு என்ன பிடிக்கவே இல்லைங்க மாமா. எனக்கு பூ வாங்கி கொடுத்தது, கொலுசு வாங்கி கொடுத்தது, புடவை வாங்கி கொடுத்ததுன்னு எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சப்போ பெரிய தன்னோட அன்பு கறந்த பால் போல சுத்தமானது நினைச்சேங்க மாமா. ஆனா அது விஷம் கலந்த வேஷம்னு எனக்கு தெரியாம போச்சுங்க மாமா. சொத்துக்காக தான் என்ன பிடிச்ச மாதிரி நடிச்சிருக்காருன்னு தெரிஞ்சப்போ என் உசுரையும் யாரும் உருவி எடுக்கிற மாதிரி இருந்துச்சுங்க மாமா. பெரியத்தா ஏன் மாமா இப்படி கேவலமான காரியம் பண்ணாரு? இது எல்லாம் கூட நான் தாங்கிப்பேன். ஆனா அண்ணத்தை கட்டிக்க எனக்கு முழு சம்மதம்னு உங்க கை மேல சத்தியம் பண்ணாரே மாமா. போயும் போயும் என்ன ஏமாத்த உங்க மேலே அவரு சத்தியம் பண்ணணும். நீங்க எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்னன்னு சத்தியம் பண்ணாரே, அத மட்டும் என்னால தாங்கிக்கவே முடியாதுங்க மாமா. அத்தை, ஆரம்பத்துல இருந்தே உங்களுக்கு என்ன பிடிக்காது, அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. என் அம்மா தவறினதுக்கு அப்புறம் அனாதையா நின்ன என்ன மாமா உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தப்போ நீங்க அவர்கிட்ட சண்டை போட்டீங்க.
ஆனா அந்த சண்டைக்கு காரணமே நான் தானே. அப்போ எனக்கு தெரியல அத்தை. அந்த கோவம் பெருசா வளர்ந்து என்ன கண்டாலே ஆகாத அளவுக்கு போய் நின்னு போவோம். நான் வருத்தப்பட்டனே தவிர உங்களை எந்த விதத்திலயும் நான் தப்பாவே நினைச்சதில்ல. ஏன்னா உங்க கோவத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு, அது வார்த்தையா வெளியே வந்துச்சு. உங்க குணமே அதானே நினைச்சு நானே என்ன தேத்திக்கிட்டேன். கடைசி வரைக்கும் அப்படியே இருந்திருக்கலாமே அத்தை. உங்க மேல நான் வச்சிருந்த மரியாதையும் பயமும் அப்படியே இருந்திருக்கோம்ல. ஆனா உங்க புள்ளையோட நல்லதுக்காக எதுக்காக அத்தை என்கிட்ட நடிச்சீங்க? எதுக்கு சிரிச்சு பேசுனீங்க? என் வீட்டுக்கு வந்து என் தலையில பூ வச்சு நான் தான் உங்க வீட்டு மருமகன்னு நீங்க சொன்னப்போ எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அத்தை? அப்படியே வானத்துல பறக்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்ன ஆனாலும் பாத்துக்க என் அத்தை மாமா இருக்காங்கன்ற தைரியம் வந்துச்சு. இந்த பாவி அதையெல்லாம் முழுசா நம்பி தொலைச்சிட்டேன் அத்தை. இதையெல்லாம் செஞ்சது காலத்துக்கும் என்ன அசிங்கப்படுத்தி அழ வைக்கதான்னு எனக்கு சத்தியமா தெரியாத அத்தை. இப்ப கூட என்ன அசிங்கப்படுத்த நினைச்சு நீங்க அசிங்கப்பட்டு நிக்கிறத என்னால பார்க்க முடியல அத்தை. இந்த பாவிக்காக தலை குனிஞ்சு நின்னு உங்க பெருமையை ஏன் அத்தை கெடுத்துக்கிட்டீங்க? என் பக்கமே வராதடின்னு ஒரு வார்த்தை சொல்லிருந்தா போதுமே. காலத்துக்கும் என் மாமனை மட்டும் தூரமா நின்று கண்ணார பார்த்து என் காலத்தை ஓட்டி இருப்பனே. இப்படி மனசு நிறைய சந்தோஷத்தை அள்ளி கொடுத்துட்டு மொத்தத்தையும் பறிச்சுட்டீங்களே. என் மேல அந்த அளவுக்கு உங்களுக்கு வெறுப்பாத்த? என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா? நான் அப்படி என்னத்த உங்களுக்கு கெடுதல் செஞ்சேன்? எனக்கு ஒண்ணும் புரியலங்க அத்தை. மாமா, என்ன பிடிக்காம ஓடி போன பெரிய தனக்காக நீங்க தலை குனிஞ்சு நிக்கிறீங்க.